வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ சமீப காலமாக அண்ணாமலை செல்வ பெருந்தகை வார்த்தை போர் முற்றுதலாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அண்ணாமலைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் இப்போ என்னென்னா, எப்படியாவது காங்கிரஸை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு. அதனால இப்போது அண்ணாமலையை ஏதாவது ஒன்று பேசி பிரச்சனை பண்ணி சூடாக்குறான்னு. எப்போவுமே ஒரு விஷயம், அமைதியாக நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அங்கே. நான் உங்களை தேவையில்லாமல் டச் பண்ணால் தான் பிரச்சனை வரும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வளர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த முட்டாள்தனம் தான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு. அண்ணாமலையை யாரும் பேசாமல் இருந்தாங்கன்னா அவர் பாடு வேறு வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரை டச் பண்ணால் அவர் லபோ 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 லபோன்னு கத்துறாரு, பேசுகிறாரு. அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் ஒரு மக்களுக்கு பொறி தட்டுற மாதிரி இருக்கு. அப்போ மக்கள் கவனங்கள் திசை திருப்பி வைக்கிறாரு. அப்போ அவர் பார்க்கப்படுகிறார், ஈர்க்கப்படுகிறார். அப்போ அங்கே ஒரு வளர்றாரு. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? காங்கிரஸும் திமுக தான் காரணம். அமைதியாக இருந்துட்டாங்கன்னா அமைதியாக பிஜேபி சைலண்டாக இருக்கும். எப்பவுமே உங்களுடைய வேலை தான். அப்போ இந்த கட்சியை வளர்க்குறதே இவங்க தான். அவர் அண்ணாமலை வளர்க்கவே இல்லை, இவங்க தான் வளர்க்குறாங்க. இவர் தான். இப்போ செல்வ பெருந்தகை இப்போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாரம்பரியமான கட்சி. முன்னால் கிருஷ்ணசாமி இருந்தார், அதுக்கப்புறம் நம்ம வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார். அப்போலாம் கட்சிகள் அவ்வளோ மரியாதையாக இருக்கும், ரொம்ப கௌரவமாக இருக்கும். ஈவிகேஎஸ் இளங்கோவன் இருந்தார். அவர்லாம் உண்மையிலேயே ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு ஈவிகேஎஸ் இளங்கோவன். அதாவது அவர் கட்சி தலைவராக இருக்கும்பொழுது ஜெயலலிதாவை போல்டாக எழுத்து பேசினவர் ஒரே ஆள் அவர் தான், ஈவிகேஎஸ் தான். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான ஒரு இதில் திடீர்னு செல்வ பெருந்தகை அப்படின்னு ஒரு கேரக்டர் தலைவராக வருது அப்படின்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. செல்வ பெருந்தகை அப்படிங்கிறது யாரா? அந்த செல்வ பெருந்தகை பார்த்தா நம்ம மணிமங்கலம் செல்வம் மாதிரியே தெரியுது. யோசனை பண்ணேன் நான். அவர் அடையாள நம்ம மணிமங்கலம் செல்வம் தான். தாம்பரத்துலேருந்து பக்கத்தில் மணிமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே கோலியாட் சேர்ந்தவர் தான் இவர் நம்ம செல்வம். செல்வம் தான் அவர் பேர். கடைசியில் அவர் கொஞ்சம் சில கித்தாப்பெல்லாம் வந்தவொடனே செல்வ பெருந்தகை ஆயிட்டார். ஒரு பாரம்பரியமான கட்சிக்கு மிகப்பெரிய மாநில தலைவர் ஆயிட்டார். எப்படி ஆனார்னு தெரியல. அவர் ஆரம்பத்தில் பூவை மூர்த்தியுடைய மூர்த்தி புரட்சி பாரதம் புரட்சாமா இவர் தான் கூட்டின்னு தெரிவார். இவர் இல்லைன்னா செல்வ பெருந்தகை கிடையாது. இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவர்களுடைய கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே மூர்த்தி கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க தான். பூவை மூர்த்தி கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க தான். அந்த மாதிரி வந்தவர் தான் இவர். அதுக்கப்புறம் எந்த கட்சி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இவரு புதிய தமிழகத்துக்கு போறாரு. நம்ம கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி கூட போறாரு. கிருஷ்ணசாமி பாக்குறாரு, நான் சரிபட்டு வர மாட்டான் போல. ஏன்னா அவர் ரவுடி, அவரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வச்சிருக்க முடியாது. அங்க இவரால் தாக்கு பிடிக்க முடியல. உடனே அங்கிருந்து வெளியே வர்றாரு. அங்கிருந்து வெளியே விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு தான் அதுக்கு அடுத்துதான் பகுஜன் சமாஜுக்கு வர்றாரு. பகுஜன் சமாஜ் கட்சிக்கு வந்த பிறகுதான் கடைசியில இப்போ காங்கிரஸ் ஒரு 10 வருஷமா இருக்காரு. 5 கட்சி அவங்க மொத்தம் ஒரு 5 கட்சி அப்படி சுத்தி கித்தி எல்லாரும் ஆட்சி தொடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை யார் யார் எப்படி அப்படின்னு. காங்கிரஸுக்கு என்ன அப்படின்னா, இவருடைய பின்புலம் பார்க்கும்போது கொஞ்சம் டான் மாதிரிலாம் இருந்தவர் இவர் நம்ம செல்வ பெருந்தகை. அந்த மாதிரி ஒரு ஆள் காங்கிரஸ் இப்ப தேவை. ஏன்னா அது அகிம்சா மாதிரி உள்ள கட்சி காங்கிரஸ். எப்பவுமே இந்த தடாலடி வேலைலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தலைவர் தேவை அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ, நினைச்சாங்களோ என்னவோ, செல்வ பெருந்தகை விட்டாங்க. இதுல நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி ஆடிட்டர் பாண்டியன் கிட்ட எடுத்து போய் விட்டவரே நம்ம பூவை மூர்த்தி தான், நம்ம செல்வ பெருந்தகையை. ஏன்னா நம்ம பையனை பார்த்துக்கண்ணா, ஏதாவது வேலைகளை செய்வான் கூட வச்சுக்க அப்படின்னு பூவை மூர்த்தி எடுத்து பாண்டியன் கிட்ட விட்டு போனது. அது பின்னால பார்த்தா பெரிய கதை இருக்குது. அது பெரிய கதை இருக்குது. அது ஃபைல் எடுத்துன்னு வரேன் நான். அது சம்பந்தமான கோப்பு இருக்கு. அந்த கோப்பை வச்சு நாம பேசுவோம். ஏன்னா ஆடிட்டர் பாண்டியன் அவர் சொன்னதுனால சொல்றேன். புரியுது. இன்னைக்கு பேட்டியில அவர் பேசி ஆடிட்டர் பாண்டியன் கிட்ட கூட்டணி விட்டவரே பூவை மூர்த்தி தான். என்னன்னா இவ்வளோ நல்ல பண்ண பூவை மூர்த்தி இல்லாத போயிட்டார். அதான் இப்போ புரியுதுங்களா? யாராலையும் சரித்திரம் சொல்ல முடியல, சரித்திரம் சொல்ல தெரியல. ஒருத்தருடைய சரித்திரம் உங்களுக்கு பின்னால இவ்வளவு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அங்க ஆடிட்டர் பாண்டியன் கூட இவர் டிராவல் பண்றாரா? ஆமா, டிராவல் பண்றாரு. ஆடிட்டர் பாண்டியனும்
முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் இருக்காரு தெரியுங்களா, மீசை முறுக்கி விட்டு இருப்பார். அதாவது உலகத்திலேயே நான் தான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றுருவேன், அப்புறம் இந்த நாட்டினுடைய தெய்வங்களை நான் தான் காப்பாற்றுருவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவியும் ஆடிட்டர் பாண்டியனும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆடிட்டர் பாண்டியன்னா ஃபேமஸ் சென்னையில. அவர் வந்து எதிர்பாராத விதமாக மரணிக்கிறார், இறந்து போறாரு. இப்ப நீங்க அதை பத்தி நீங்க கேட்டீங்க, அதுதான் நான் சொல்றேன். ஒரு கோப்பு எட்டுன்னு வரேன் நான், சரிங்க சார், ஒரு ஃபைல் எட்டுன்னு வரேன். ஃபைலை வச்சு நான் பேசுறேன், ஏன்னா சும்மா பேசக்கூடாது. ஃபைலை வச்சு உங்களுக்கு நீங்க நம்பணும்ல, ஆனா ஆதாரத்தோட பேசுறேன். அதன் பிறகு என்ன பண்றாங்க, அடுத்த நாளே போய் பேங்க்ல இருக்கிற லாக்கரை மேனேஜரை கரெக்ட் பண்ணி, ஏன்னா பாண்டியனும் பொன்மாணிக்கவேல் ஒய்ஃப் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 2 பேரும் போனாதான் அந்த லாக்கர் ஓபன் பண்ண முடியும். அந்த பேங்க் மேனேஜரை கரெக்ட் பண்ணி லாக்கரை எடுத்து எல்லா நகை பணம் கோடிக்கணக்கான பணத்தை அழினோம்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியனு மண்டையை போட்டாரு, கதை முடிஞ்சு போச்சு, தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. அது மிகப்பெரிய கேஸா போச்சுங்க. இப்போ அது கூட தான் அந்த கொலைக்கு இவர் காரணம்ன்ற மாதிரி அண்ணாமலை கோட் பண்றாரு. அதுல வந்து இவரும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு தான் சிபிஐ என்கொயரி போட்டாங்க. கடைசியில இவருக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு சார்ஜ் ஷீட்ல இருந்து இவர் எடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய கதை. நீதிமன்றத்திலேயே கேட்டாங்க, சொன்னாங்க பொன்மாணிக்கவேலை ஏன் விசாரிக்கல போலீஸ், பொன்மாணிக்கவேலை விசாரித்திருந்தால் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்திலேயே சொல்றாங்க. அப்போ அந்த கேஸை ரீட்ரையல் கிட்ட வந்துருக்கணும் இல்லையா கவர்மெண்ட், இல்லையா? அதை அப்படியே மூடிட்டாங்க. அது ஏன் மூடினாங்க, எதுக்காக மூடினாங்க அப்படிங்கிற ஒரு கோப்பே இருக்கு. அதை நான் பிறகு உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான ரவுடித்தனம், இந்த மாதிரியான ஒரு ஃபோக்கஸான ஒரு ஆளு காங்கிரஸ் தேவைன்னு சொல்லிட்டு எட்டு வந்து வச்சாங்களோ இன்னும் சரித்திர படிவன்னு சொல்றாரு இல்லையா. சிறு சிறு குற்றங்கள்லாம் பண்ணவர் தான் அவரு, அந்த கொலை கேஸ்ல உள்ளவர் தானே. அதுக்கப்புறம் தானே நீதிமன்றத்துல இருந்து சார்ஜ் ஷீட்ல இருந்து வெளியே எடுக்கிறாங்க. பட் அப்படின்னும் போது நம்ம அவரை வந்து கொலைகாரன் இவர் வந்து அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம எதுவுமே ஆதாரம் இல்லாம நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஆதாரத்தோட தான் சொல்லணும். இப்போ அண்ணாமலை பேசுறப்ப குறிப்பிடுறாரு, செல்வப்பிரந்தைக்கு லண்டன்ல எங்க சொத்து இருக்குன்ற வரைக்கும் எனக்கு டீட்டெயில் இருக்கு, நான் வெளியே விடுவேன் அப்படின்றாரு. ஸோ இந்த அளவுக்கு அவர் சொத்து வாங்கி குவிக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காரா என்ன? சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துகள் எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் அவரு. அதனால ஒரு வாங்கி இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி காங்கிரஸ் தலைமை வந்துட்டு இவரை தலைவரா போட்டிருக்காங்க அப்படின்றது கேள்வியா இருக்குல்ல சார்? அது உண்மைங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணங்க. இதை போய் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, லண்டன்ல சொத்து இருக்குது இல்ல, செலவு போடுவாங்கல்ல, அப்ப தகுதியானவர் தானே அவரு. ஒரு கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றுக்கு அவர் தகுதி இருக்குது இல்ல. அப்போ காங்கிரஸ் முடிவு எடுக்குது, இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை, தலைமை பொறுப்பை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாச்சு. எப்பவுமே கேளுங்க, காங்கிரஸ்ல எப்பவுமே தலைவர் பதவி எப்போ போகணும்னே சொல்ல முடியாது. தலைவர் பதவி வருதோ இல்லையோ, எப்போ போகணும் அவனுக்கு தெரியாது. அதனால செல்வ பெருந்தகை எவ்வளவு நாள் இங்க இருப்பாருன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால காங்கிரஸ் வந்து காங்கிரஸை நம்பி நீங்க அதெல்லாம் நீங்க பேச முடியாது, சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் செல்வ பெருந்தகைக்கு ஆப்பு இருக்கும். ஒரு நேரம் வந்தவன கழட்டி விட்டுருவாங்க. ஓகே சார். இப்போ செல்வ பெருந்தகை வந்து அண்ணாமலையை தாக்கி பேசுறதும், அண்ணாமலையை அவரை தாக்கி பேசுறதும், குறிப்பா செல்வ பெருந்தகை அண்ணாமலையை பேசுறதுக்கு காரணம் தான் அரசியல் இருப்பை காட்டிக்கிறதுக்கா, கட்சியை வளர்க்கறதுக்கா? கட்சியை வளர்க்கறது ஒண்ணு, தான் வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும், தன்னை மையப்படுத்தி அவர் வந்து முன்னிலைப்படுத்தணும் அவருக்கு. ஏன்னா இப்போ இப்படி பண்ணாதான் அடுத்த கட்சிக்கு போனா கூட வெயிட்டா பதவி கொடுப்பாங்க. அதனால அப்படி முன்னிலைப்படுத்திக்கணும். திமுக திட்ட முடியாது. ஸ்டாலின் விட்டுருவாரா? தொலைச்சி எடுத்துருவாரு. திமுக பேச முடியுமா? அவரு இவர் எவ்வளவு பெரிய டானா இருந்தாலும் இங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம ஸ்டாலின் தான் டானு, அவரை தவிர வேற எவனும் எதுவும் பேச முடியாதுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இவருடைய போக்கஸ் வந்து பிஜேபி மேல போகுது. பிஜேபியில வந்து நம்ம அண்ணாமலை துருத்துன்னு பேசினுறாரு. எங்க போனாலும் மைக்க கொடுத்தா பேசும், கட 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 கடன்னு பேசுறாரு. அது வந்து டேட்டாவோட பேசுற நமக்கு அந்த புள்ளிவரெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அதனால புள்ளிவரத்தோட பேசுவார். அதனால நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. அதனால தான் செல்வ பெருந்தகை என்ன பண்றாரு, அங்க அட்டாக் பண்றாரு. அங்க அட்டாக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுறாரு, மாநில அளவுல பேசப்படுவாரு.
ஏன் இந்திய அளவில் கூட பேசப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்ல. வேற எங்கேயும் இவர் யாரையும் தாக்கி பேசுறது வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? பிஜேபி, ஏன்னா பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் வளர்ந்துன்னு வருது. ஏன்னா இவங்களே வளர்த்துன்னு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? பிஜேபியா வளரல, இவங்க தான் வளர்த்துன்னு இருக்கிறாங்க. வளர்த்து விட்டுன்னு இருக்கிறாங்க. இவங்க வேலையே தானே, போட்டி எதிராக வளர்த்து விட்டு இருப்பாங்க. உங்களுடைய வேலையே தான். ஸோ அப்படின்னும் பொழுது அதனால அவர் வந்து அண்ணாமலையை டார்கெட் வச்சு பேசுறாரு. எப்பவுமே காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரு முதுகுல ஏறி சவாரி பண்ற கட்சி அது. புரியுதுங்களா? திமுகவை நம்பி தான் காங்கிரஸ், காங்கிரஸை நம்பி திமுக கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்க. நீங்க இன்றைய நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.